கேள்விப்பட்டிருக்கேன். மாசமான நகை எடுக்கிறது, அப்படி செல்வம் சேர்ந்து கொண்டே வந்த பிறகு நாங்கெல்லாம் அப்படிதான் பிறந்தோம். நானும் அண்ணனும் ரெட்டை பிள்ளையில அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம். அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி வந்து அவங்க இருக்கிறாங்க. அப்போ செல்வ பெருக்கு இருந்துச்சு, செலவழிக்க பணம் இருந்துச்சு. ஆனா சேர்ந்து வாழ மனது இல்லை, பிறர் சொல்லு அதை கேட்பதில்லை. குடும்பத்தில் எப்படி பிரச்சனை வந்துச்சு? சேர்ந்து வாழ எங்க ஆயாக்குள்ள இருந்த ஒரு பிசாசு, பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது எங்க ஆயாக்குள்ள இருந்த ஒரு பிசாசு வந்து சொல்றேன், எங்க பாட்டுக்குள்ள இருந்த ஒரு பிசாசு, இவனை நான் கருவிலிருந்தே அழிக்கிறதுக்கு நான் திட்டம் போட்டு வச்சேன். ஆனா என்னால் அழிக்க முடியல, கடவுள் இவனை உருவாகிறதுக்கு முன்னமே தெரிந்து கொண்டாருன்னு பிசாசு எங்க அப்பாவை வந்து சாட்சி கொடுத்து. அல்லேலூயா. அதனால என்ன பிரச்சனைனா, எங்க குடும்பத்துல அதான் நான் சொன்னேன்ல, சேர்ந்து வாழ மனசு இல்லைன்னா எங்க அம்மாக்கும் எங்க அப்பாவுக்கும் எங்க மாட்டுக்கும் அடிக்கடி சண்டை. அவங்களுக்குள்ள இருக்க பிசாசு ஏதாவது ஒரு சொல்லி பிரச்சனை. அப்போ சேர்ந்து வாழ மனசு இல்லை. ஏன்னா பிறர் சொல்லத கேட்பதில்லை. சோ விடாது மழை பொழியும் சிறப்புஞ்சியை கண்டதுண்டா அப்படின்னா அர்த்தம்? விடாது மழை பொழியும் சிறப்புஞ்சியை கண்டதுண்டா. சிறப்புஞ்சின்னு ஒரு இடம் இருக்கு இந்தியாவில், நார்த் சைட்ல சிறப்புஞ்சின்னு ஒரு இடம் இருக்கு. என்ன தெரியும்? தெரியும்ல? அந்த இடத்துல 80% மேல வருஷம் மழை, ஒரு 20% வெயில் அடிக்கும். மற்ற எல்லா நேரத்திலும் என்ன வெயில் கேட்டீங்கன்னா மழை தான் பெய்யும். அப்ப இதையா நீ சொல்லணும்னு சொல்றீங்களா? விடாது மழை பொழியும் சிறப்புஞ்சியை கண்டதுண்டா. சண்டை மழை பொழியும் இடம், சத்தமது கேட்கும் இடம், பித்தமது பிடிக்கும் இடம், நித்தமது சொல்ல போனா நிம்மதிதான் நன்ற இடம். இது எந்த இடம்? எங்க குடும்பம். நான் சொல்ல வர லைன் உங்களுக்கு புரியுதா? சிறப்புஞ்சின்ற இடத்துல மழை வந்து விடாது எப்படி பெய்யுதோ அது போல எங்க குடும்பத்துல சண்டை, பிரச்சனை, பிரிவினை, போராட்டம். அப்போ அதான் நான் சொல்றேன், நித்தம் வந்து சொல்ல போனா நிம்மதியோ அற்ற இடம். எங்க குடும்பம் அப்படிதான் இருந்துச்சு. எங்க அப்பா அவர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், குடும்பத்துல பிரச்சனை, போராட்டம், சண்டை இருக்கிறதுனால நான் தூக்கு மாட்டிட்டு போயிருக்கேன், மருந்து வாங்கி குடிச்சு சாகலாம் நினைச்சிருக்கேன். இப்ப இதெல்லாம் எங்க குடும்பத்தில் நடக்குது. ஆனா பணத்துக்கு குறைவு கிடையாது, செல்வத்துக்கு குறைவு கிடையாது. எங்க ஊர்ல சொல்ல போனா டிவி வாங்கி பார்த்தது எங்க ஊர்ல எங்க வீடுதான். அப்போ இந்த பெருமை, புகழ் எல்லாமே இருக்கு. ஆனா என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா சமாதானம் இல்லை. ஒருத்தர் ஒரு சமாதானம் இல்லை. இப்ப இப்படி இருந்து கொண்டிருந்த ஒரு காலத்துல எங்க மாட்டிக்கு திடீர்னு ஒரு வியாதி வருது. அந்த வியாதி மிகவும் ஒரு மோசமான வியாதி. அந்த காலத்துல அது என்ன வியாதின்னு கூட கண்டுபிடிக்கல. ஒருவேளை இப்ப டாக்டர்ஸ் அதை பார்த்துட்டு டயக்னோஸ் பண்ணிருந்தாங்கன்னா ஒருவேளை செர்விக்கல் கேன்சர் இல்லைன்னா யூட்ரஸ் கேன்சர்னு சொல்லியிருப்பாங்க. கேன்சர் தான் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த வியாதிப்பட்ட நேரத்தில் அப்போதான் சண்டை. அவங்க ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, அப்பா அம்மா நாங்களாம் ஒரு வீட்டில் இருக்கிறோம். எங்க அப்பாவுக்கு கவலை இருக்கு, ஐயோ நம்ம அம்மா அப்படி இருக்கிறாங்களே. திடீர்னு பார்த்தோன்னா எங்க பாட்டி ஒரு சபைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சபைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து எங்க பாட்டியோட உடல் நிலையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. பரவாயில்லையே, இப்போ இவ்வளவு கொஞ்சம் பரவாயில்லையே, நல்லா இருக்கிறாங்களே, கொஞ்சம் சுகமா இருக்கிறாங்களே. எங்க அப்பா போய் எங்க அம்மாட்ட கேட்கறாங்க, என்னம்மா இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்களே, எங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, எங்க போறாங்க? கேட்கும் போது எப்படியே சொல்றாங்க, இல்ல இந்த மாதிரி சபைக்கு போறாங்க. அப்போ எங்க அப்பாக்குள்ள ஒரு முடிவு என்ன, ஒருவேளை கடவுள் யார் கடவுள்னு தெரியாம ஓடி கொண்டது எனக்கு. இப்பதான் இவங்க போனாங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்றாங்க சொல்லிட்டு நிமிஷத்துல ஸ்கூல்ல அப்பதான் பெற்றோர் ஆசிரியர் தலைவர் இந்த போட்டோ மாசு கொடுத்து வாங்க